முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான சிறுதாவூர் பங்களாவிற்குள் தார்பாய்களால் மூடப்பட்ட 10 லாரிகள் சென்றது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் மின்னஞ்சல் மூலமாக புகார் செய்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாற்று அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நாகர்கோவில் நாகராஜ திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், ஊழல் கட்சிகளான திமுக, அதிமுகவை அகற்றிவிட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதல்வராகவும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்று நிலையான ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும். திரு விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள். கூட்டணி ஆட்சி, நிலையான ஆட்சி அமைக்கப்படும். அதற்கு பின்னர் பேசிய தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் இதுவரை எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று புகார் தெரிவித்தார். மேலும் தங்கள் கூட்டணியை பூஜ்ஜியம் என்று சொல்லும் பாஜக வரும் சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளிலும் பூஜ்ஜியம் தான் வாங்கும் என்றும் அவர் பேசினார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறாரே, மாநில தலைவராக இருக்கின்ற பெண்மணி, ஜீரோவும் ஜீரோவும் பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் ஒன்றாகிவிட்டது, அதற்கு விடை என்ன என்று கேட்கிறார். ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், கணக்கில மைனஸும் மைனஸும் ஒன்று சேர்ந்தால் பிளஸ் என்கின்ற கணக்கு கூட தெரியாத ஒரு தலைவராக இன்றைக்கு அந்த கட்சியில மாநில தலைவர் இருக்கிறார். இஸ்லாமிய கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் சிறுபான்மையினர் நலன் கருதினால் மக்கள் நல கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் தமாக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இன்னும் மௌனமாக இருக்கின்றனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். மக்கள் நல கூட்டணி சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களில் உண்மையான அக்கறையோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற 4 கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற இந்த மக்கள் நல கூட்டணியில் அல்லவா கைகோர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இன்றைக்கு திமுக அணியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் இன்னும் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார். கடந்த சில நாட்களாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களும் தாக்குதல்களும் நடந்து வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் மே 19ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்ததும் தங்கள் அணிக்குதான் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்பதை காட்டுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் பேசினார். வைகோ மீது அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலும், மக்களை கூட்டணி அவர்கள் செய்யக்கூடிய விமர்சனமும், தேமுதிக தலைவர் செய்யக்கூடிய விமர்சனமும், இந்த அணி என்பது மே மாதம் 16ஆம் தேர்தல் முடிந்து 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது அடுத்த தினங்களிலே பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்பதுதான் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக உரையாற்றிய வைகோ, கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தாவது 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறுதாவூர் பங்களாவிற்குள் தார்பாய்களால் மூடப்பட்ட 10 லாரிகள் சென்றது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் மின்னஞ்சல் மூலமாக புகார் செய்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். 20 நிமிடங்கள் பகிரங்கமாக கேட்கிறேன், சிறுதாவூர் பங்களா சோதனை போடப்பட வேண்டும். நேர்மையான தேர்தல் நடத்த போகிறோம் என்று சொல்வது உண்மையானால் சோதனை போடப்பட வேண்டும். இல்லையேல் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்போம் என்று நான் சொன்னேன். கண்காணிப்பு குழுக்களை வைத்து மீறி வெளியே லாரிகளை போக விட மாட்டோம் என்று சொன்னேன். 5 மணிக்கு கோவில்பட்டியில். நான் இப்பொழுது கேள்விப்படுகிறேன், ஆயிரக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்து சிறுதாவூர் அரண்மனையை சுற்றி காவலுக்கு போட்டிருக்கிறார்கள். அதிமுக காரர்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே சாலைகளில் இருக்கிறார்கள். Thank you.